குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 30/6/2024 அக்ஷயா ட்ரா நம்பர் வந்து 658க்கான கேரளா லாட்டரி கேசிங் பார்க்க போகிறோம். இப்போ 29ஆம் ரிசல்ட்டு பார்த்தோன்னா 947440 440 அப்படிங்கிறது 29ஆம் ரிசல்ட்டு. இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 29ஆம் என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ 29ஆம் பார்த்தோம்னா டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தோம் அப்படின்னா ட்ரா நம்பர் வந்து 660, அதனால் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 0 கொடுத்தேன். 6280 அப்படிங்கிற 4 நம்பர் வந்து இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா 4 நம்பர் இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆயிருந்துச்சு, அதனால் இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் 0 வந்துருந்துச்சு. 22 இருக்குது, அதனால் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 22 இருக்குது, அதனால் டபுள்ஸ் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 474 9774 இருக்குது. அதனால் நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா 749 அல்லது 794 947, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 937 கொடுத்துருப்பேன். அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 947 அப்படின்னு நம்ம கொடுத்த நம்பர் வந்துச்சு. அது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 276 ரிசல்ட்டு. இந்த 276 பேஸ் பண்ணி என்ன மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா 2 வந்துச்சுன்னா 7 அல்லது 4, 7 வந்துச்சுன்னா 2 அல்லது 4, 6 வந்தால் 0 அல்லது 9. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 440 அப்படிங்கிற 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 2க்கு பதிலாக 4 பாஸ் ஆகிருக்கு, 7க்கு பதிலாக 4 பாஸ் ஆகிருக்கு, 6க்கு பதிலாக 0 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 440 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ 30ஆம் கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 பாக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த 2 சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 570744, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 440 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 440 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 577 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். 577 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். அதனால் டபுள்ஸ் வந்துச்சுன்னா 77 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. 44 வந்திருக்கு, அதோட பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 77 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 0 வந்திருக்கு, அதனால் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ பேலன்ஸ் நம்பர் அப்படியே வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். 577 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். உங்களோட கெஸ்ஸிங்கில் வரதான்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் 77 இருக்குது, 177 இருக்குது, 177 இருக்குது, 717 இருக்குது, 37. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா 77 இருக்குது. அதனால் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 77 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 777 இருக்குது, 777, 3777 கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 717 ஆர் 177 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 771 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 44 கீழே ஏபியில் 77 பாஸ் ஆச்சு அப்படின்னா 771 கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 7க்கு பதிலாக 4 அல்லது 2 வரணும். இப்போ 4 வந்துடுச்சு ஆல்ரெடி. 4க்கு பதிலாக 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக 22 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 22, 77 ஆர் 22 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ 224 இருக்குது, இல்லை 422, 822 இருக்குது. அதனால் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 22 அல்லது 77 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 440 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 440, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 709 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் 7 பேலன்ஸ் நம்பர் இருக்குது, இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் 7 பேலன்ஸ் நம்பர் இருக்குது. நேற்று சீபோர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு. எகைன் 0 பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 70 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். எகைன் 0 வரும் அப்படின்னா 70 ஆர் 90 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். அதனால் இதில் பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 709. இது 2 பேலன்ஸ் நம்பர்லையுமே பார்த்தோம் அப்படின்னா 7 இருக்குது. அதனால் 7 அப்படிங்கிற சிங்கிள் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 7 அப்படிங்கிற சிங்கிள் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கேயும் 577 இருக்குது, இங்கேயும் 709 இருக்குது. இப்போ 5 அல்லது 9, இப்போ 75 ஆர் 57, 79 ஆர் 97 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். இப்போ இதுலேருந்து ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 போர்ட்லேருந்து ஆல்போர்ட் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு போர்ட்லேருந்து ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னா 17 ஆர் 71 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை 37 ஆர் 73 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை 77 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 77க்கு பதிலாக இப்போ 44 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு.
777க்கு பதிலாக 22 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். இப்போ நான் 44 அப்படிங்கிறது 28ஆம் தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா 444 கொடுத்துருப்பேன். 44 அல்லது 444 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு 28 கொடுத்துருக்கேன். பட் ஆனால் 29 பாஸ் ஆகிருக்கு. அதே சார்ட் பாருங்கள். இப்போ 28ஆம் தேதி சார்ட்டில் என்ன கொடுத்துருந்தோம் அதே பார்த்தா கண்டிப்பாக அதே சார்ட்லேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ இதிலேருந்து பார்த்துட்டு அதில் நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். அடுத்து செகண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 43 அல்லது 34, 09 ஆர் 90, 89 ஆர் 98, 99. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் வந்து 99 இருக்குது ரெண்டாவது சார்ட்டில். 08 ஆர் 80, 04 ஆர் 40, 39 ஆர் 93 அப்படிங்கிறது ரெண்டாவது சார்ட்லேருந்து வந்திருக்கு. இது ஆல்போன் நம்பர்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டை பாருங்கள் 744 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 449 ஆர் 944 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். எகைன் 44 வந்துச்சுன்னா இல்லை 1 வரும் நினச்சிங்கன்னா 1 இருக்கிறத பேஸ் பண்ணி பாருங்கள். 191 அப்படிங்கிறது இருக்குது. 11 இருக்குது. இப்போ என்னோட இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட விஷயம். இப்போ சிங்கிள் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 440 ரிசல்ட்டு 4 வந்ததுனால 22 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை 77 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 22 ஆர் 77 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 0 வந்ததுனால 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 5 அல்லது 6. இப்போ 77 ஆர் 22 டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 4 வந்திருக்கு. 4 வந்ததுனால 5 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏ போர்டில் 5 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 57 இருக்குது. இங்கே 52 இருக்குது. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 57 இருக்குது. அதனால் 5 பேஸ் பண்ணி 7, அதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 52. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 57 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 57 இருக்குது. 52 இருக்குது. 3 வரும்னு நினச்சிங்கன்னா 3 பேஸ் பண்ணி பாருங்கள். 352 வரலாம். இங்கே 355, 44 வந்திருக்கு. 55 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 355 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை 535 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எகைன் 0 வரும்னு நினச்சிங்கன்னா 0 பேஸ் பண்ணி பாருங்கள். 505 ஆர் 055, இல்லை 052. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 72 இருக்குது. 74. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாருங்கள். 2 போர்டில் ஏதோ ஒரு போர்டில் ஒரு நம்பர்ஸ் வரும். இப்போ இதுலேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த போர்ட்லேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னோடய சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17 ஆர் 7 ஃபஸ்ட்டு போர்ட்லேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். டபுள்ஸ் வந்துச்சுன்னா 77, 22 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 44, 55 வந்துச்சுன்னா 505 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை 535ங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 535 ஆர் 535. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். யார் வின் பண்ணியிருந்தாலும் உங்களோட வின்னிங்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். யாரும் வின் பண்ணலை அப்படின்னா வீடியோ போட்டு பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் யாரும் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இப்போ ரெகுலராக வீடியோ போடுறதுக்கான ஒரு பூஸ்டப்பாக அது இருக்கும். அப்படிங்கிறதுனால கமெண்ட் பாக்ஸில் யாரும் வின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட வின்னிங்கை வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன வின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சில பேர் ஸ்க்ரீன்ஷாட்டுக்காக கேட்டிருந்தாங்க. ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறது இப்போ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா இப்போவே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். உடனே அங்கே எடுக்கிறது இல்லை. இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அப்போதைக்கே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.